This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அடியோடு சிட்டியே மாறப்போகுது. நெல்லை, கோவை, திருப்பூர், ஓசூருக்கு ஒன்றாக அடித்த ஜாக்பாட்டுங்கிறது தான் தலைப்பு. இந்த தலைப்போட விளக்கம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. சென்னை தமிழ்நாட்டில் பல நகரங்களில் ரிங் ரோடு அமைப்பது பலரும் அறிந்தது தான். அதில் 4 முக்கியமான நகரங்களில் அமைக்கப்பட்ட ரிங் ரோடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நெல்லை, கோவை, திருப்பூர், ஓசூரில் ரிங் ரோடு அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி உள்ளதாம். இதற்கான டிபிஆர் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாம். 2027க்குள் இந்த பகுதிகளில் ரிங் ரோடு அமைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு சாதகமான பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஒரு கட்டமாக திருச்சியில் ரிங் ரோடு கொண்டு வர உள்ளனர். திருச்சி, மதுரை NH திருச்சி நகரின் வழியாக செல்லும் 3 தேசிய நெடுஞ்சாலைகளை NH இணைக்கும் திருச்சி அரைவட்ட சாலையின் முதல் கட்டத்திற்கான புதிய ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கைக்கு டிபிஆர் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI டெண்டர் விட முடிவு செய்துள்ளது. திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருச்சி கரூர் NH இருவழிச்சாலைக்கான டிபிஆர் முடிவடைந்தாலும் அரைவட்ட சாலையின் இருபுறமும் திட்டமிடப்பட்டுள்ள பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் NHAI இப்போது 4 வழி சாலையாக இதை மாற்ற பரிசீலித்து வருகிறது. அதாவது அரைவட்ட சாலைக்கு பதிலாக முழுமையான 4 வட்ட ரிங் ரோடு அமைக்க முடிவு செய்துள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க.